இந்த மார்க் போடுறது கூட இதாண்டா மார்க்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் என்ன செய்வானா, அத்தையும் எல்லாரும் நம்புற மாதிரி அதுக்கு ஒரு தராசை நிப்பாட்டி விடுவான். மார்க்குக்கு நீ கேட்போம்ல, அது அவனுக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் குறைய, நான் 2 லட்ச ரூபா தர்மம் செஞ்சேன் எனக்கு மட்டும் தான் நன்மை, அவன் 8 கொடுத்தா அவனுக்கு பெரிய நன்மை கொடுத்துருக்க. இஹ்லாஸுக்கு எல்லாம் கொடுக்குறான், தொகைக்கு பார்க்க மாட்டான். 2 லட்ச ரூபா கொடுத்தவன் வந்து இஹ்லாஸ் எல்லாம் பண்ணியிருப்பான், முகஸ்துதிக்காக வேண்டி அவனுக்கு மார்க் குறைஞ்சு போயிடும். 50 காசு கொடுத்தவன் இஹ்லாஸோட பண்ணியிருப்பான், அவனுக்கு மார்க் கூட ஆயிரும். அல்லாஹ் என்ன செய்வான், இங்க வாங்க தம்பி என்ன விஷயம், உங்க இதை தட்டில் போடுங்க, நீ போடுப்பா உன் தட்டில் போடுப்பா, இது தூக்கிட்டு போயிடும். வணங்குதா, அந்த கணத்தை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அந்த மார்க் ஒன்னொன்றுக்கு மதிப்பீடு செய்யறோம் இல்லையா, அந்த மதிப்பீடுக்காக வேண்டி நன்மை தீமைகளை எடை போடுவதற்காக வேண்டி தராசை அல்லாஹ் என்ன செய்யறான், நிறுவுறான். மீசான் என்றதுக்கு பேரு தராசை அல்லாஹ் நிறுவுறான். தராசு நம்ம அந்த காலத்தில் கேள்வி பண்ணுவாங்க, அது ஒரு தராசு, நன்மையை எப்படி தொழுகை எப்படி கொண்டு நிற்கிறது, நோம்பை எப்படி கொண்டு நிறுத்து பார்க்கறது, சுபஹான் அல்லாஹ் அதுக்கு தட்டில் வைக்க இயலுமா, இப்பெல்லாம் அந்த காலத்தில் நினைச்சாங்க கேட்டாங்க, இந்த காலத்தில் கேட்க இயலுமா? இந்த காலத்தில் என்ன செய்யறது, எல்லாத்தையும் நிறுக்கிறான், வெயிலும் நிறுக்கிறான். அந்த காலத்தில் என்ன செய்வான், கத்திரிக்காய் நிறுத்தான். இப்போ என்னது, வெயில் 40 டிகிரிங்கிறான், 102 ஃபாரன்ஹீட்டுங்கிறான், வெயில நிறுக்கிறான், குளிர நிறுக்கிறான், சத்தத்தை நிறுக்கிறான். இது இத்தனை டெசிபிள் இருக்கிறது, இவருடைய சத்தம் இத்தனை இதுல சொல்றமா இல்லையா? அந்த காலத்து என்ன பண்றான், நம்ம சத்தத்தினுடைய அளவு எவ்வளவு நிறுத்த சொல்றான். அதே மாதிரி காத்துடைய வேகத்தை நிறுக்கிறான். அது மாதிரி ஒன்னொன்னையும் நிறுத்தி சொல்றான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நிறுவ இருக்கிறது, மதிப்பீடு போடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு முடியும்னா உனக்கு வந்து வெப்பத்தை நிறுக்க இயலும்னு சொன்னா, வெப்பங்கிற ஒரு பொருள் கிடையாது, தராசுல வைக்க இயலாது, அதுக்குன்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சி டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்குது அது இவ்வளவு இருக்குன்னு நீ சொல்லிலப்பா. அதே மாதிரி தான் இவனுடைய அமலுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு தூக்கி போட தெரிஞ்சு போயிடும், பொசுக்குன்னு ஒண்ணும் இருக்காது. அவன் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருப்பான், அது பயங்கரமா இருக்கும். அப்ப சொல்லக்கூடிய நேரம் சொல்லும் போது அவனுக்கு இருந்த உள்ளத்துடைய தூய்மையான நம்பிக்கை தேர்ந்தெடுத்த மாதிரி. உதாரணமா வந்து லைலத்துல் கத்ர் இரவுல ஒருத்தன் செய்யறான், அப்ப வந்து அதுக்கு 1000 மாசத்தை விட சிறந்ததுன்னு வருது. அன்னைக்கு சொன்ன சுப்ஹானல்லாஹ் தூக்கி போட்டா 1000 வருஷம் சுப்ஹானல்லாஹ் சொன்னவன் முடிப்பான். இன்னொரு 1000 வருஷமா சொல்றேன், இவன் ஒரே ஒரு தடவை ஒரு நாள் தானே சொன்னான்னா இது வெயிட் கூட பார்த்தா அப்படி இருக்கு, இதனுடைய மதிப்பு என்ன அப்படி போட்டு எல்லாம் காட்டுவான். அடே பாத்துக்க, யாருக்கும் நான் அநியாயம் பண்ணல, அவன் வெயிட்டா கொண்டு வந்திருக்கான், நான் முதல்ல சொல்லித்தான் இருந்தேன், திடீர்னு நான் செய்யலையே. லைலத்துல் கத்ர் 1000 மாசத்தோட சிறந்ததுன்னு முன்னாடி சொல்லி தரலையா உனக்கு? சஹர் நேரத்தில் செய்யறது கூடுதல் நன்மன் உனக்கு சொல்லி தரலையா? ரமலான்ல கூடுதலா தருவான்னு சொல்லி தரலையா? தனியா உட்காந்து அழுதா கூட நன்மன் நான் சொல்லி தரலையா? ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கிறேன்ல, அதான் மதிப்பு. உனக்கு சொன்னதான் செய்யணும், இல்லாத செஞ்சது அநியாயம் பண்ணும் அப்படின்னு என்ன செய்வானா, தராசு எல்லாம் போடுவானா. அதை ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 21வது சூராவுல 47 சொல்கிறான், வனலவுல் மவாசீனல் கிஸ்த யௌமுல் கியாமா, கியாமத் நாளையிலே நீதியான தராசை நிறுவுவோம். எப்படி நிறுவோம்? ஃபலா தலிமு நஃப்ஸுன் ஷையா ஃபலா துதலமு நஃப்ஸுன் ஷையா, எந்த ஆத்மாவுக்கும் அநீதி இழைக்கப்படவே செய்யாது. ஒயின்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு அணு அளவு எடை உள்ளதாக அந்த செயல் இருக்குமேயானாலும் அத்தைனா பிஹா, அதையும் நாம் கொண்டு வருவோம். கஃபா பினா ஹாசிபீன், கணக்கு பார்க்குவதற்கு நானே போதும், அசிஸ்டன்ட் தேவையில்லை. பெரிய ஓனரா இருப்பான், அக்கௌண்டன்ட் இல்லாட்டி கடையை மூடிட்டு போக வேண்டியதான். அப்ப நமக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, நானே கணக்கு பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் நிறுத்து பார்ப்பேன். கஃபா பினா ஹாசிபீன், கணக்கு பார்க்க நானே போதும், எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்று சொல்லி 21:47 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7வது சூராவுல 8-9 சொல்கிறான், வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அன்றைய தினம் நன்மைகளுக்கு மதிப்பீடு போடுவது என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு, யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சில ஆட்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்களாக இருப்பார்கள், தான தர்மங்கள் மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிருப்பார்கள், அதுக்கு வெயிட்டே இல்லாம ஆக்கிடுவான். பார்த்தா வெயிட் மாதிரி தெரியும், ஈமான் இல்லாட்டி மார்க் கிடையாதுல. அதனால வந்து இப்ப பள்ளிக்கூடத்தில் சேராம ரோட்ல நின்றுக்கிட்டு கேள்விக்கெல்லாம் விடை எழுதி கொடுத்தா மார்க் போடுவானா? பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே போடுவான். ஒரு பள்ளிக்கூடத்தில் பரிசு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கிறான், பரிசு அன்னைக்கு போய் நானும் வரேன்டா தூக்கி போட்டுருவான். ஒழுங்கா விடை இருந்தாலும் நீ முதல்ல சேரணும், நானும் இதுல சேர்றேன், இந்த கட்டுப்பாட்டுக்கு வர்றேன், நீங்க சொல்ற விதிமுறைக்கெல்லாம் ஒழுங்கா நடக்கிறேன்டா தானே மார்க் போடுவான். அப்ப நீ என்னதான் தான தர்மம் செஞ்சாலும் நீ தான் பள்ளிக்கூடத்தில் சேரலையே, நீ இந்த இஸ்லாமுங்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே மார்க் போட முடியும். நான் வெளியே நின்றுக்கிட்டு நான் செஞ்சேன்னா போ, வெளியே போய் வாங்கிட்டு போ, நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, அதாவது உலாயிக அல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நிராகரித்தார்கள். ஒ லிகாயிஹி, அவனை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மறுத்தார்கள். ஃபஹபித்தத் ஆமாலுஹும்,
அவங்களுடைய அமல் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, கியாமத் நாள்ல அவங்களுக்கு எந்த ஒரு எடையையும் நம்ம நிறுவ மாட்டோம். அவன் செஞ்ச தூக்கி போட்டா ஒண்ணுமே இருக்காது, தராசுல போட்டா அரை கிராம் கூட வராது. அந்த மாதிரி எடையற்றதாக அவருடைய நல்லறங்கள்லாம் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி கருத்துப்பட 23வது சூறாவுல 102 103, அதே மாதிரி 101வது சூறாவுல 6 7 8 வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து எடைகளை எடை போட்டு வலது கையில சில பேருக்கு கொடுக்கிறான், இடது கையில சில பேருக்கு கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம்.